ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சமீபத்தில் கோல்டில் ஒரு வாலட்டிலிட்டியோடு இருக்கக்கூடிய மூமெண்ட் சம்மந்தமாக நேயர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமான கேள்விகளுக்கு பதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான காரணங்கள் கோல்டு இப்படி சைடுவே போவதற்கு இந்த வாரம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு பெரும்பாலும் இந்த வாரம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஈரான் ஈராக் யூஎஸோட வாரும், இந்த சைடு சைனா தைவானோட வாரும், ரஷ்யா உக்ரைன், இந்த மூன்று போர்களுக்கான சூழ்நிலைகள் தான் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான ப்ரெஷர் இருக்குது. இப்போ ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சு அப்படின்னு கோல்டு அட்ராக்டிவாக இருக்காது. அதனால அதோட மூமெண்ட்ஸ் சைட்வேஸில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபெட் ரேட்டு கட்டு இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கோல்டோட ரேட் குறைய ஆரம்பிக்கும். ஃபெட் ரேட்டில் கட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னால் திரும்பவும் கோல்டு ரேட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நம்ம இந்த வாலட்டிலிட்டியில் இது வரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்துலேயும் பெரும்பாலும் அதுதான் நடக்கும். இதில் கோல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கோல்டு அட்ராக்டிவ் இருக்காது. ஏன் அப்படின்னா அதில் கோல்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோல்டில் கவர்மெண்ட்ஸும் சரி இண்டிவிஜுவலும் சரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஃபெட்லேயே ஆர்பிஐலேயோ இல்லை ஃபெட்லேயோ போய் டைரெக்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு அவங்க என்ன முதலீடு பண்ணுறாங்களோ அதில் ஒரு 3%ஓ 4%ஓ வட்டி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒய் இஸ் கோல்டு பிரேக்கிங் நியூ ஹை டெஸ்பைட் ஆன்கோயிங் குளோபல் டென்ஷன்ஸ். குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கும் பொழுது எதனால் ஹையாக கோல்டு புதிய உயரங்கள் தொடுது அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளிக் ரியாக்ஷனாக இருக்கும். ஆயில் ப்ரைஸஸ்ஸு $60-70 ட்ரேட் ஆகிட்டு இருந்த பெர் பேரல் ஆயிலோட ப்ரைஸு இப்போ $120 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஆயில் ப்ரைஸஸ்ஸு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறும்போது இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஏன்னா பொருட்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான முக்கியமான இது கச்சா எண்ணெய், டீசல், இதெல்லாம் தான், பெட்ரோல் தான். ஸோ அந்த விலை ஏறுறதுனால, இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனால பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும் பொழுது அதை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்ஸ் அடுத்து பண்ணக்கூடிய மூமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு குறையும். இது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இது மாதிரி தான் நடக்கும். ஒருவேளை இது மாற்றி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆயில் ப்ரைஸஸ் குறையுது. ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சா இன்ஃப்ளேஷனும் குறையும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிது அப்படின்னா கோல்டில் கிடைக்கக்கூடிய லாபம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஏற ஆரம்பிக்கும். இதுதான் சமீபத்தில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். டாலர் ஸ்ட்ராங்காக இருந்தாலே பேசிக்கலாக கோல்டு வீக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கோல்டை வாங்கக்கூடிய கரன்சியே டாலர் தான். இப்போ சமீபத்தில் கோல்டு கிடுகிடுன்னு ஏறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, டாலருக்கு மாற்றாக கோல்டை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரீஸும் நினைத்தார்கள். அந்த நினைப்பு தான் கோல்டோட ப்ரைஸில் எல்லா கவர்மெண்ட் வங்கிகளும் கோல்டை வாங்கி குவிச்சாங்க. இப்போது அந்த கவர்மெண்ட் வங்கிகள்லாம் கோல்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட ரஷ்யா கிட்டத்தட்ட $3.5 பில்லியன் ஒர்த்து கோல்டை மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி கோல்டு விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் குறையுது. இது பேசிக் எக்கனாமிக்ஸு. எந்த ஒரு பொருளை அதிகமாக விற்கிறோமோ அதுக்கான விலை குறையும். கோல்டோட பீக்கு பார்த்திங்க அப்படின்னா $5,400 பெர் அதிகமான பீக் இது வரைக்கும் போனது. இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-18% இப்போ இறங்கியிருக்கு. இதோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4,600 4,800 தான் இதோட சப்போர்ட் லெவல், 2 சப்போர்ட் லெவலு. இந்த 5,000 5,200 4,800
இதுதான் இதோட சப்போர்ட் லெவல்ஸு. இதை உடச்சி இறங்கும் பொழுது வேகமாக இறங்கும். பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் இந்த ரேஞ்சை ப்ரீச் பண்ணி இந்த 18% இறங்கினதை தாண்டி பெரிய லெவலில் இறங்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இந்தியன் டிமாண்ட் வந்து கோல்டு ப்ரைஸஸுக்கு வந்து ரீட்டைலில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோமே ஒழிய கவர்மெண்ட் வங்கிகள் வாங்கி குவிக்கிற லெவலுக்கு நம்ம கோல்டுகள் வந்து வாங்கிறது கிடையாது. அதனால இதை ரீட்டைலுக்கு ஒரு டெம்பரவரி ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்குமே ஒழிய கோல்டோட டிமாண்டுக்கு இது வந்து கோல்டோட ப்ரைஸஸை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணாது. இதோட சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4600 நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4600 $5,000 தான் இதோட சப்போர்ட் லெவலாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உள்ள 5400 இப்போ உள்ள இந்த லெவல் தான் அதோட சப்போர்ட் லெவல். இதை உடச்சி போகும்போது தான் 400 அடுத்த சப்போர்ட் லெவல்னு சொல்லி அனலிஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சை தாண்டினா தான் அடுத்த ரேஞ்சுக்கே வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு எஸ்ஐபி இப்பொழுது ஆரம்பிக்கலாமா அல்லது இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் குறையும் பொழுது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஐபியை பொறுத்தளவு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை. இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, ஏன்னா எஸ்ஐபிங்கிறது ஒன் டைம் பர்ச்சேஸ் கிடையாது, நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம வாங்க போகிறோம், பேர்லேயே அது இருக்கிறதுனால எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ உகந்த நேரம் தான். நம்ம ஒன்றும் பீக்கில் 5600 ஒன்றும் நம்ம ஆரம்பிக்கலை, அதை விட கம்மியான ரேட்டில் இருக்கும்போது தான் ஆரம்பிக்கிறோம். இப்போலேருந்து அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு தாராளமாக நீங்கள் எஸ்ஐபியில் உள்ளே வரலாம். அப்கமிங் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதற்கும் கோல்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் உயர்வாக இருந்தால் ஃபெட் வந்து கண்டிப்பாக ரேட்டு ஹைக் பண்ணுவாங்க. அவங்க ரேட் ஹைக் பண்ணாங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ப்ரைஸஸ்ஸு குறைய தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் ரேட்டு என்ன ஹைக் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஆர்பிஐ பெரும்பாலும் அந்த ஸ்டான்ஸை எடுப்பாங்க. அதனால் ஃபெட் ரேட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மிச்ச எல்லா கோல்டு ப்ரைஸஸ் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சினரியோலையும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கு பண்ணலாமா அல்லது லாங் டேர்ம் ஹோல்டிங்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு வந்து ஒரு அசட்டாக மட்டும் பாருங்கள். உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 15-20% மட்டும் வைத்துருங்க. இதை ஷார்ட் டேர்மில் ட்ரேடு பண்ணுறதை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. லாங் டேர்மை பொறுத்தளவு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அசட் அலோகேஷன் பண்ணி வச்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிறது முழுசாக நம்ம நம்ப வேண்டாம். பல காலங்களில் கோல்டு வந்து ஒரு 3-4 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்னு இல்லைனா ஃப்ளாட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை நம்ம டேட்டா வந்து சொல்லுது. அதே மாதிரி ஃபெட் டெசிஷன் தான் கோல்டு ஏறணுமா இறங்கணுமா அப்படிங்கிறதையும், இன்ஃப்ளேஷன் தான் கோல்டு ஏறணுமா இறங்கணுமா அப்படிங்கிறதையும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தாலும் கோல்டு இறங்குறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஜியோ பொலிட்டிக்கலில் வார் இருந்தால் கோல்டு ஏறுங்கிறது தான் சாதாரணமான தியரியாக இருந்தது. பட் வார் இருந்தும் கோல்டு இறங்குறத இப்போ சமீப காலமாக பார்த்துருக்கோம். ஏன்னா கோல்டோட செல்லிங் ஸ்ப்ரீனாலையும் டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனாலையும். ஸோ கோல்டை வந்து அசட் அலோகேஷன் மாடலில் நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது உதவியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன்.